இப்போ இந்த ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னீங்க என்ன, நீங்கள் வந்து மகர ராசியில் நீங்கள் வந்து கார்த்திகை மாதம் பிறந்ததால் நீங்கள் வந்து ரிஷப ராசி, நீங்கள் வேணால் அந்த ரிஷப லக்கணத்துக்கு உங்களுக்கு ஷூட் ஆகும், இந்த பலன்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் ஷூட் ஆகும். ரிஷப லக்கணத்துக்கு சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு ராசிக்கு பொருந்தும். ஆமாம், ராசிக்கு பொருந்தும். இது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே வந்துட்டு இருக்கு நமக்கு. அந்த மகாபாரத ஜோதிடம் பண்ணும்போது சார் ராசிக்கு சொல்லுங்கள் ராசிக்கு சொல்லுங்கன்னு நீங்கள் அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. இப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா கார்த்திகை தமிழ் மாதம் சொல்லி கார்த்திகை மாதத்தில் பிறந்திருந்தா அவங்க ரிஷப ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதை மற்ற ஜோதிடர்கள் ஏற்றுக்குவாங்களா? இதற்கு முன்பே நான் ஒரு 2 வருடத்துக்கு முன்பே அதை வீடியோ போட்டிருக்கேன். நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இப்போ நான் கேட்ட கேள்விலாம் அதில் வருது, கேட்ட கேள்விலாம் வருது. அந்த கேள்விக்கெல்லாம் விளக்கமாக நான் பதில் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட நெகட்டிவ் கமெண்ட் கிடையாது. இது இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். 3 வருஷம் முன்னாடியே. அப்போ எந்த ஜோதிடருமே இது வந்து பேசலைங்கும் போது அது நம்ம வந்து அதை பற்றி நானும் எடுத்துக்கல. ஆர்குமெண்ட்டுக்கு வந்தால் தான் நம்ம அதை பற்றியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியும், கொடுக்கல. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2012 ரியானா நடந்தப்போ ஒரு அதுக்குள்ளே வந்து ஒரு டிபேட் வச்சாங்க. டிபேட் எப்படின்னா, உங்களுக்கு பெரிய பெரிய விளைவுகள்லாம் நடக்கிறத நீங்கள் ஏன் சொல்லலை? இப்போ 2011 வந்து ஒரு பெரிய பூகம்ப சுனாமி நடந்தது இதில் ஜப்பானில். 2004 ஒரு பெரிய இது நடந்தது. இப்போ 2012 ரியானா ஷோ நடக்கும்போது ஜோதிட பற்றியான கருத்துக்கள் தான். அப்போ நீங்கள்லாம் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னாக்க மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குமென்னு ஒரு கோபிநாத் கேட்டார். அப்போ வந்து அது எனக்கு வந்து ஒரு பர்சனலாக கேட்ட மாதிரி நானாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகலை, எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை நான் வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு உண்மையிலே இந்த சந்திரனுக்கும் இந்த பூகம்பத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சந்திரன் நம்ம வந்து தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அது பார்க்குறவங்க அந்த வீடியோ நான் வேணால் என்ன திருப்பி ஒரு முறை போட்டு விட சொல்கிறேன், பாருங்கள். இதில் கோபிநாத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த கேள்வி வச்சதுனால தான் என்னால் இப்படி ஒரு ஆராய்ச்சியே பண்ண முடிஞ்சது. அதில் ஒரு பெரிய நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றி அடைஞ்சிக்கிறேன்னு சொல்லுவேன். மற்ற ஜோதிடர்கள் வந்து பின்பற்றாங்களா இல்லையாங்கிறது நமக்கு கேள்வி இல்லை. ஸோ எனக்கு நியாயமாக எனக்கு சரியாக படுறது உங்களுக்கு அது சரியாக வரணுங்கிறதுக்காக பண்ணுறேன். அதனால தான் அந்த ராசிக்கு பலன் சொல்ல அன்னையிலேருந்து 2012 ராசிக்கு பலன் சொல்கிறது தவறுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இன்ன வரைக்கும் நான் வந்து ராசிக்கு நான் பலன் சொன்னதே கிடையாது. புதுமையாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். அதாவது என்னென்னா, இது வந்து நம்ம சொல்கிறது இது வந்து ஒரு விளக்கம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார் வீடியோ போட்டு விடுங்க, அடுத்து போட்டுருங்க சார். அது ஆமாம், அது ஒன்று இருக்குது. ஏன்னா விளக்கம் நிறையா இருக்குங்கிறனால நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த கோபிநாத் சொன்னது ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த கேள்வி வந்து எனக்கு அது ஆராய்ச்சியை தூண்டிச்சுன்னு சொன்னீங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து பின்னாடி நடக்க போகிறத பற்றி ஏதாவது அறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? அதுக்கு என்ன விடை கிடைச்சதா உங்களுக்கு?